ஆமா வேட்டு. அவரு யாரு? யாரு? ஆ, இல்ல ஸ்டேஷன்ல ஒரு ஆபீசர் வந்தாரே அவரு. அவரா? அவர் பேர் அருணாச்சலம். உங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமா. அவர தனியா கூட்டிட்டு போய் என்ன பேசுன? என்ன? அது சும்மா வேற ஒரு மேட்ரு. அதான் என்னன்னு சொல்லு. வந்து நானும் மீனாட்சியும் இப்ப லவ் பண்றோம். நாங்க இங்க வந்தது யாருக்கும் தெரியாது. அதனால மாமா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கன்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணேன். அவ்வளவுதான். அதை என்ன வச்சுக்கிட்டே சொல்லிருக்கலாம்ல. இன்ஸ்பெக்டரை வச்சுட்டு குடும்ப ரகசியம் எல்லாம் பேச முடியுமா மீனாட்சி? அதான் சொல்லல. ஓ. வேட்டு, பசிக்குதுடா. எது? ஆ, இல்ல. அது டென்ஷன்ல ரொம்ப பசிக்குது. பிரியாணி ஓகேவா? டபுள் ஓகே. ஆனா இப்ப எப்படி கிடைக்கும்? ஒரு நிமிஷம் இரு. ஆ. சதாசிவண்ண இதான் வந்துட்டேன் தம்பி. பாத்து பாத்து தம்பி பாத்து. அண்ணா பிரியாணி வேணும் லெக் பீஸோட. கிடைக்குமாண்ணே? இப்போவா? கிடைக்காதாண்ணே? சேச்சே, கிடைக்காதுன்னு யார் சொன்னா? இதோ ரெடி பண்றேன் தம்பி. தேங்க்ஸ்ண்ணே. தம்பி 2 பிரியாணி, ஒரு வாட்டர் பாட்டில், கூல் ட்ரிங்க்ஸு, 4 வாழைப்பழம், 2 ஸ்வீட் பீடா, அப்புறம் கடலை மிட்டாய் பாக்கெட்டு, ஒரு கொசு மிஷினு எல்லாம் இருக்கு தம்பி. பின்னிட்டீங்க போங்க. வெறும் பிரியாணி மட்டும் தான் சொன்னேன். ஆனா என்னென்னவோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எப்படின்னு இதெல்லாம்? 10 வருஷம் சர்வீஸ் தம்பி. எவ்வளவோ பண்ணியிருப்போம், இதை பண்ண மாட்டோமா? சூப்பர்ண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. நீங்க சாப்பிட்டீங்களா? புரிஞ்சிருச்சு. குட் நைட்ண்ணே. குட் நைட் தம்பி. ஆயா ஜெல்ல. ம். ம். தூங்கலாமா? காலையில வேற எக்ஸாம் இருக்கு. செம்ம டயர்டா இருக்கு. ம். சரி ஓகே. நீ படுத்துக்கோ. ஓய். ஆ? குட் நைட். குட் நைட்.